Hello friends, welcome to Books in Tamil. இந்த யூடியூப் சேனல் மூலமா நான் உங்க கூட நாம் படிச்ச முக்கியமான பயனுள்ள சுவாரஸ்யமான புத்தகங்களையும் தகவல்களையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இது அவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க. Thank you and welcome. இன்னைக்கு நாம சம்மரைஸ் பண்ண போற புக்கோட பேரு லீன் இன், அதாவது முன் வாருங்கள். இந்த புக்கை எழுதினவங்க ஃபேஸ்புக்கோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஷெரில் சாண்ட்பர்க். இந்த புக்கோட அட்டையில் அவங்க 3 வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. விமன், ஒர்க் அண்ட் வில்லிங்னஸ் டு லீட். பெண்கள், வேலை, தலைமை ஏற்க வேண்டும் என்ற ஆர்வம். இந்த புக் ஒரு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர் புக் மட்டும் இல்லை, இது ஒரு தாட் ப்ரொவோக்கிங் புக், ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த புக் வந்து கார்ப்பரேட் வேர்ல்ட்லேயும் சரி, கவர்மெண்ட் வேர்ல்டுலேயும் சரி, இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு முழுசாகவே ஒரு தாட் ப்ரொவோக்கிங் கேம் சேஞ்சிங் புக்காக மக்களால் பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ நாம் இந்தியன் சொசைட்டியில் இன்னுமே கிரேட் இண்டியன் கிச்சன் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இந்த அமெரிக்கன் சொசைட்டி, த அட்வான்ஸ்டு சொசைட்டிஸ்னு சொல்கிற இடத்துல கூட பெண்கள் பெரிய அளவில் தலைமை பொறுப்புகளில் இல்லை. அதாவது ஒர்க் ஃபோர்ஸில் 50% இருக்கிற பெண்கள், பாப்புலேஷனில் 50% இருக்கிற பெண்கள், தலைமை பொறுப்புன்னு வரும்பொழுது கவர்மெண்ட் கம்பெனிஸ்லையாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்லையாக இருக்கட்டும், இல்லை கார்ப்பரேட் கம்பெனிஸ்லையாக இருக்கட்டும், 50% பெண்கள் இருக்கிறாங்களான்னா இல்லை. அதை விட முக்கியம், ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதம் உள்ள பெண்களே இந்த ஹையஸ்ட் லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. ஏன் இந்த டிஸ்கிரிப்பன்சி, ஏன் இப்படி ஒரு கேப் இருக்குது? படிப்புலேயும் ஒர்க் ஃபோர்ஸ்லேயும் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்லேயும் பெண்களை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆனால் லீடர்ஷிப் பொசிஷன்னு வரும்பொழுது இன்னமும் இந்த உலகம் ஆண்களால் தான் லீட் பண்ணப்படுது அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ ஆண்களை குற்றவாளிகளாக்கி எங்களுடைய தோல்விகளுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரெசிவான ஒரு மோட் எடுக்க போகிறதில்ல. இன்ஃபேக்ட் ஆத்தர் இந்த புக்கில் ஆண்களை அட்வர்சரிஸாக பார்க்கவே இல்லை, அவங்கள ஆலிஸாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சுருக்காங்க. அது சம்மந்தமான கருத்துக்களை தான் பகிர்ந்துட்டுருக்காங்க. இந்த புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணோன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மள பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறோன்னா, பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸுக்கு வந்திருக்கிறதே ரொம்ப புதிய ஒரு மாற்றம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளோட அப்பா அம்மா காலத்தில் இருந்து தான் பெண்கள் காலேஜெல்லாம் படிச்சுட்டு வேலைக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. ஒர்க் ஃபோர்ஸுக்கு அவங்க புதுசாக வந்திருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்மள பல பேருக்கு இருக்குது. அது முதல்ல தப்புங்க. காலங்காலமாக, ஆண்டாண்டு காலமாக பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்க தான் செய்கிறாங்க. ஒருத்தர் விவசாயியாக இருந்தால் அவங்க வீட்டு பெண்களும் விவசாய வேலைகளில் பங்கெடுப்பாங்க. ஒருத்தர் நெசவாளியாக இருந்தால் அவங்களோட வீட்டு பெண்களும் நெசவாளி வேலைகளில் பங்கெடுப்பாங்க. ஒருத்தர் கோயிலில் பூஜை பண்ணுறவராக இருந்தால் கூட பெண்களுக்கு கருவறைக்குள்ள அனுமதி இல்லை, இருந்தாலும் அவங்க வீட்டில் இருந்து பிரசாதம் பண்ணி கொடுத்து அந்த வேலைகளெல்லாம் பண்ணி கொடுக்குறவங்களா பெண்கள் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆண் அல்லது அந்த குடும்பம் எந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்களோ அந்த சார்ந்த வேலைகளில், அந்த ஒர்க் ஃபோர்ஸில் 50% ஆஃப் த பங்களிப்பு, இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் மோர் தேன் 50% ஆஃப் த பங்களிப்பும் பெண்கள்கிட்டேருந்து எப்போவுமே இருந்திருக்கு. அப்போ பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வர்றது புதுசு இல்லைன்னா ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அல்லது குழப்பம், அல்லது அதை பற்றி நாம் ஏன் இன்னும் டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? பெண்கள் வேலைக்கு போகலாமா வேணாமான்னு. பெண்கள் வேலைக்கு போகிறது புதுசே இல்லை. ஆனால் எது புதுசுன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்களே கண்டுபிடிச்சிக்கிறது புதுசு. என்னுடைய கணவரோ அல்லது அப்பாவோ எந்த தொழில் செய்கிறாரோ அது சார்ந்த ஹெல்ப்பை மட்டும் நான் பண்ணாமல் எனக்கான திறமைகளை நான் வளர்த்துக்கிட்டு சுயமாக ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்றது புதுசு. பொருளாதாரம் ஈட்டுறது புதுசு. ஒரு ஃபேமிலிக்கான பொருளாதாரம் என்னவோ அதுலேருந்து என்னோட கணவரோ அப்பாவோ என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் வாங்கிக்காமல் நான் ஒரு இடத்துல தனியாக வேலைக்கு போய் சுயமாக சம்பாதிக்கிற அந்த சுய பொருளாதாரம் புதுசு.
அந்த பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த அரசியல் விடுதலை, அந்த பாலிசிஸை நம்ம கவர்மெண்ட் எடுத்திருக்கிறது புதுசு. அந்த பணத்தை வச்சு ஒரு பெண் தன்னுடைய பேர்லேயே ஒரு சொத்தை வாங்கிக்கலாம். ஒரு நகையோ நிலமோ காரோ பைக்கோ ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பொருளாதார விடுதலை புதுசு. ஸோ பெண்கள் வேலை செய்கிறது புதுசு இல்லை, ஆனால் அந்த வேலைக்கான கூலியை சுயமாக வாங்கிறது புதுசு. தான் எந்த வேலை செய்யணும், தன்னுடைய துறை என்ன அப்படிங்கிறத பெண்கள் தாங்களாகவே நிர்ணயிச்சுக்கிறது புதுசு. அதனால பெண்கள் வேலைக்கு போகணுமா வேணாமாங்கிற கேள்வியை நாம் கேட்கவே வேண்டாம். ஏன்னா எப்பொழுதுமே பெண்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. நாம் கேட்குற முக்கியமான கேள்வி என்னன்னா, அவங்க தனக்கு பிடிச்ச வேலையை சூஸ் பண்ணிக்கலாமா கூடாதா? அப்படி சூஸ் பண்ணிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பொருளாதார விடுதலை கிடைக்குது. அந்த பொருளாதார விடுதலையை ஒரு சொசைட்டியாக நாம் அப்ரூவ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது முதல் கேள்வி. சட்டம் அதை அப்ரூவ் பண்ணிடும் பொழுது நம்மளால் அதை போய் எதிர்கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அதை நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு சொசைட்டியாக நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி. இப்போ நம்ம புக் சம்மரிக்குள்ளே போகலாம். நான் திரும்பியும் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த புக்கில் ஆத்தர் ஆண்களை ஒரு எதிரியாவோ ஆதிக்க சக்தியாவோ பெண்கள் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு எக்ஸ்ப்ளாய்டேட்டர்ஸாவோ சித்தரிக்கவே இல்லை. இந்த புக் முழுதும் ஆண்களுக்கு நம்ம என்ன மாதிரியான புரிதலை ஏற்படுத்தணும், ஒரு சொசைட்டியில் ஒரு பெண் ஜெயிக்கணும்னா, ஒரு பெண் தலைமை இடத்துக்கு போகணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அவளோட சேலஞ்சஸ் யுனிக், அவளோட சேலஞ்சஸ் ஒரு ஆண்களுடைய சேலஞ்சஸை விட வேறுபட்டது, அதனாலேயே அது முக்கியம் இல்லாததாக ஆயிடாது. நம்பர் 2, வேறுபட்ட சேலஞ்சஸ் இருக்கிறதுனாலேயே அந்த பெண்ணுடைய திறமைகளை நம்ம சமுதாயம் உபயோகிக்காமல் போயிடக்கூடாது. ஸோ ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே பெண்களுக்கும் கல்வி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, திறமை இருக்குது. ஆனால் அதை நம்ம ஒரு சமூகமாக முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணலை. ஏன்? சேலஞ்சஸ் எங்கே இருக்குது, ஹர்டில்ஸ் எங்கே இருக்குது, ப்ராப்ளம் எங்கே இருக்குது, அதை நாம் எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, கிளாரிஃபை பண்ணுறது, இதைத்தான் ஒரு கோர் ஐடியாவை வச்சு இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு லீனின் ஒரு பிக்கெஸ்ட் ஆர்கனைசேஷனாகவே அமெரிக்காவில் டெவலப் ஆகிருக்கு. இந்த புக்கில் இவங்க அலசியிருக்கிற பிரச்சனைகளும் கொடுத்துருக்கிற டேட்டாஸும் அமெரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கிற பிரச்சனை. அதாவது இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவில் மோர் நம்பர் ஆஃப் பெண்கள் தலைமைத்துவத்துக்கு இருக்கிறாங்க, கார்ப்பரேட் கம்பெனிஸில் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு படிக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நானே என்னோட ஒர்க் சர்க்கிளில் பார்க்குறேன், அவங்களுடைய டெசிஷன்ஸை அவங்களே எடுக்கிறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அப்படி இருந்த பொழுதுமே அவங்களால தலைமை பதவிக்கு வர முடியல. இப்போ நம்ம இந்தியாவை பற்றி பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரியும், 33% பெண்கள் அரசியலுக்குள்ளே வரணும்னு அரசாங்கம் சட்டம் போட்ட போதிலும் கூட அந்த பெண்கள் பதவிகளுக்கு வந்துட்டாங்க, ஆனால் அதிகாரத்துக்கு வரல. ஸோ அந்த ரிசர்வ்டு தொகுதியில் ஒரு பெண் தான் நிறுத்தப்படுறா, ஆனால் அந்த பெண் தான் கையெழுத்தும் போடுறா. ஆனால் எந்த டாக்குமெண்ட்டில் அவள் கையெழுத்து போடணும், எந்த கான்ட்ராக்டை அவள் அப்ரூவ் பண்ணணுங்கிறதுலாம் அவள் வீட்டு ஆண்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் நிதர்சனம். ஸோ இந்த நிதர்சனத்தை தான் நம்ம கடக்கணும். இதனோட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கலாம், அது ஒரு வழி. ஸோ எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். அது 2வது வழி. அந்த வழியை தான் ஆத்தர் இந்த புக்கில் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் ஆத்தர் அவங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கவனித்த அவங்களோட ஒர்க் பிளேஸில் இருந்த மற்ற பெண்கள் அண்டர்கோ பண்ண ஹார்ட்ஷிப்ஸ், அதுக்கப்புறம் ரீசர்ச் டேட்டா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட்டை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. அவங்க முதல்ல இந்த சாப்டரில் இன்ட்ரோடக்ஷனை என்னென்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இன்டர்னலைசிங் த ரெவல்யூஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பர்சனல் ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2004 அவங்க கூகுளில் ஆப்ரேட்டிங் யூனிட்டில் ஒரு எம்ப்ளாயியாக இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கூகுள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அதுக்கப்புறம் ஒரு குறுகிய காலத்திலேயே அது ரொம்ப மளமளன்னு வளர்ந்து thousands ஆஃப் எம்ப்ளாயீஸ் அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க.
அந்த மாதிரியான நேரத்தில் என்ன ப்ராப்ளம்னா, பார்க்கிங் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதாவது சின்ன யூனிட், சின்ன பில்டிங், சின்ன பார்க்கிங் லாட்னு ஆரம்பித்து இப்போ thousands ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்த உடனே யார் முன்னாடி வராங்களோ அவங்க அந்த இடத்துல பார்க் பண்ணிடுவாங்க. ஸோ மற்றவங்க எல்லாம் ரொம்ப தூரத்தில் பார்க் பண்ணிவிட்டு நடந்து வரணும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க மீட்டிங்க்கு வராங்க. அப்போ அவங்க 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்களோட ப்ரெக்னென்சி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு. அவங்க 70 pound வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க. காலில் அவங்களுக்கு நிறைய ஸ்வெல்லிங் இருந்திருக்கு, லம்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் அவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு மீட்டிங்க்காக வராங்க. அன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது, மீட்டிங்க்கு டைம் ஆகிடுது. அப்போ பார்த்தா அவங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்கல. ஸோ ரொம்ப தூரத்தில் பார்க் பண்ணிவிட்டு அந்த வீங்கின காலோட அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்து ஆஃபீஸுக்கு மீட்டிங்க்கு கரெக்ட் டைமுக்கு வரணுமேன்னு ஒரு டென்ஷனோடு வந்து சேரும் பொழுது அவங்களுக்கு நாசியாகவும் அதிகமாகி ரொம்ப கவலைப்பட்டதாகவும், மீட்டிங்க்கு நடுவில் வாந்தி எடுத்து ஏதாவது பிரச்சனை ஆகிட போதேன்னு சொல்லி பயந்ததாகவும் எழுதியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் நடந்து முடிஞ்ச அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இதுக்கு முன்னாடி யாஹூவில் ஒர்க் பண்ணவர். அவரும் வந்து சர்வே மங்கின்னு நம்ம ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட ஃபவுண்டர், சீஃப் ஆஃபீஸர் அவர் வந்து இதுக்கு முன்னாடி யாஹூவில் ஒர்க் பண்ணப்போ யாஹூ கம்பெனியில் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குன்னு தனி பார்க்கிங் லாட் இருந்தது. ஸோ டிசேபிள்டு பீப்புளுக்கு தனி பார்க்கிங் லாட் இருக்கிற மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் தனி பார்க்கிங் லாட் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் இவங்களுக்கே தோணிருக்கு, ஒரு பெண்ணாக ஒரு சீஃப் பொசிஷனில் இருந்தும் கூட நாம் ஏன் மற்ற பெண்களோட இந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கலை அப்படின்னு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களோட பிரச்சனை, ஆண்களோட சேலஞ்சஸோட பெண்களோட பிரச்சனைகளும் சேலஞ்சஸும் வேறுபட்டது. அதனாலேயே அது முக்கியமில்லாததாக ஆயிடாது. அதனாலேயே பெண்கள் ஒரு வீக்கர் செக்ஸாக ஆகிட மாட்டாங்க. அதனாலேயே அவங்க ஒர்க் ஃபோர்ஸில் வளரக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறது ரொம்ப அநியாயம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணதான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு பெண்ணாக இருந்தும் கூட மற்ற பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும், அதுக்கு என்ன மாதிரியான வசதிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்காமல் போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூகுளில் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குன்னு தனி பார்க்கிங் லாட்டை உருவாக்கிட்டாங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பெண் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய யுனிக் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸை எடுக்க முடியுது. அதை தான் ஆத்தரும் சொல்கிறாங்க. பெண்கள் நிறைய ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே ஸ்டேபிளாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா பெண்கள் தலைமை பதவிக்கு வரணும். மற்ற பெண்களோட பிரச்சனைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அலிவியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அடுத்தது ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட முந்தைய தலைமுறை பெண்களை காட்டிலும், அகெயின் நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஆத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க. ஷி வாஸ் அமெரிக்கன் பார்ன், அமெரிக்கன் ரைஸ்ட், அமெரிக்கன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட முந்தைய தலைமுறை பெண்களை காட்டிலும் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை பெண்கள் முன்னேறி இருக்கிறாங்க. இதே சுச்சுவேஷனில் தான் தமிழ்நாடும் இருக்குது. இந்தியா முழுசும் இருக்கான்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாடு இருக்குது. ஸோ நம்மளோட பாட்டி அவங்களோட அம்மாவுக்கெல்லாம் இருந்த ஆக்சஸ் டு எஜுகேஷனை விட நம்மளுக்கு எஜுகேஷன் நிறையவே கிடச்சிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் நம்ம நிறையா வளர்ந்துருக்கோம். நம்ம காலேஜஸ்க்கு போயிருக்கோம். பெண்களுக்கு காலேஜ் எஜுகேஷன் கொடுக்கறது முக்கியம் அப்படிங்கிற அவேர்னஸும் வந்திருக்கு. பெண்கள் நிறைய பேர் ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஆப்கானிஸ்தானோடையோ சூடானோடையோ கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கி இருக்கிற நம்ம இந்தியாவில், அமெரிக்காவில், மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பெண்களோட நிலைமை பெட்டராக தான் இருக்குது. நம்மளை யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல, நம்மளை யாரும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல. முக்கியமாக நாம் ஒரு ஆணுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற சிந்தனையில் இருந்து வெளியில் வந்துட்டு தான் இருக்கோம். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இதை விட ஒர்ஸாக சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற காரணத்தாலேயே இதிலிருந்து நம்ம ப்ரோக்ரஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத மறந்துடணும் அப்படிங்கிறது சரியான ஆர்கியூமெண்ட் இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ எஸ், இதை விட மோசமான சிச்சுவேஷன் இருந்தது, இப்போ நம்ம பெட்டராக இருக்கோம்.
ஆப்கானிஸ்தானோட கம்பேர் பண்ணால் நம்ம பெட்டராக இருக்கோம். ஆனால் அதனாலேயே இந்த வளர்ச்சி போதுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு ஆத்தர். இதில் அவங்க ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட்டை நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. 195 இண்டிபெண்ட் கண்ட்ரீஸ் உலகத்தில் இருக்குது. அதில் 17 கண்ட்ரீஸில் மட்டும்தான் பெண்கள் தலைமை பொறுப்புக்கு இது வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த பெண்களும் யாராக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கணவர் அல்லது அப்பா அவர் அந்த ரோலை இழந்தப்புறம் இவங்க அந்த ரோலை போய் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 22% ஆஃப் பார்லிமெண்ட் சீட்ஸை மட்டும்தான் குளோபலி, அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலி 22% ஆஃப் த பார்லிமெண்ட்ரி சீட்ஸை மட்டும்தான் விமனால் பிடிக்க முடிஞ்சிருக்கு. இந்த விமன் யாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களோட அப்பாவோ இல்லை கணவரோ அந்த பொசிஷனில் இருந்திருப்பாங்க. சில சமயங்களில் அவங்கள ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பொழுது வேறு யாரையோ போடுறதுக்கு பதிலாக நம்ம மனைவியே போட்டுடலாம், நம்ம மகளையே போட்டுடலான்னு சொல்லி கொண்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் தானாக இண்டிபெண்ட்டாக முளைச்சி லீடரானவங்க ரொம்ப ரொம்ப மினிஸ்கியூல் பாப்புலேஷன் தான். ஆனால் இப்போ காலேஜ் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூமில் உங்கள் கிளாஸ் ரூமே நீங்கள் யோசிச்சு பார்த்தா கூட 50% ஆஃப் த கிளாஸ் ரூம் பெண்கள் இருந்திருப்பாங்க. அமெரிக்காலேயும் அது மாதிரி தான் இருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. என்ட்ரி லெவல் ஜாபில் போய் பார்த்தோம்னா 50% ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர் விமன். ஆனால் டாப் லெவல் ஜாப்ஸை பார்த்தோன்னா, சீஃப் அப்படிங்கிற டைட்டில் இருக்கிற அந்த சிஇஓ, சிஎஃப்ஓ, சிஓஓ அந்த டைட்டிலுக்கு எத்தனை பெண்கள் மூவ் பண்ணி போயிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்லேயே வெரி 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 ஸ்மால் பாப்புலேஷன் ஆஃப் விமன். ஸோ 3 to 5% ஆஃப் த விமன் தான் அந்த பாப்புலேஷனுக்கு, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. 19% ஆஃப் த விமன் தான் போர்டு சீட்டுக்குள்ளேயே போயிருக்காங்க. 19% ஆஃப் த விமன் தான் எலெக்டட் காங்கிரஷனல் அஃபீஷியல்ஸாக ஆயிருக்காங்க. 4% ஆஃப் த விமன் மட்டும்தான் சீஃப் பொசிஷனுக்குள்ளே கார்ப்பரேட் கம்பெனிஸில் போயிருக்காங்க. ஏன் இந்த டிஸ்கிரிப்பன்சி? ஏன் இவ்வளவு பெரிய கேப்? அடுத்த முக்கியமான விஷயம் சம்பள விகிதாச்சாரம். அமெரிக்கன் சொசைட்டியில் 1970 இருந்ததுக்கும் 2010 இருந்ததுக்கும் சம்பள விகிதாச்சாரத்தில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஆண் $1 சம்பாதிச்சா ஒரு பெண் 55 cents தான் சம்பாதிச்சிருக்காங்க 1970. ஆனால் 2010 பார்த்தீங்கன்னா, ஆத்தர் இந்த புக்கை எழுதின சமயத்தில் ஒரு ஆண் $1 சம்பாதிச்சா அதுக்கு இணையாக அதே மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிற, அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற, அதே திறமை இருக்கிற ஒரு பெண் 77 cents சம்பாதிச்சிருக்காங்க. இது வளர்ச்சியா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வளர்ச்சி தான். ஆனால் ஒரு ஆணுக்கு இணையாக சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அதுதான் நம்மக்கிட்ட டேட்டா சொல்கிற ரகசியம். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 1991 காலேஜ் முடிச்சிருக்காங்க. 1995 பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து கிராஜுவேட் ஆகிருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் ஸ்கூலில் நிறைய பேர் பெண்கள். அவங்க கிளாஸில் 50% ஆஃப் த கிளாஸ் ரூம் வாஸ் ஃபில்ட் பை விமன். அவங்க அதுக்கப்புறம் என்ட்ரி லெவல் ஜாப் எடுத்துக்கிட்டு ஒர்க் ஃபோர்ஸ்க்கு போகிறாங்க. அங்கேயும் அவங்களோட நிறைய பெண்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் ப்ரொமோட் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கு போய் ஒரு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துக்கு போகும் பொழுது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இருந்த விமன்ஸ் எல்லாம் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ மேனேஜர் பொசிஷனுக்கு மேலே போக 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 பெண்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. ஏன் இது நடக்குது? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஃபேஸ்புக்கோட சிஓஓ. இவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஃபேஸ்புக் இன்னொரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ண போகிறதுக்காக இவங்க இந்த சீஃப் அவங்களோட டீம் இவங்க டீமை கூட்டிகிட்டு நியூயார்க்கு ஒரு மீட்டிங்காக போகிறாங்க. அந்த இடத்துல ஹையர் லெவல் அஃபீஷியல்ஸ் மட்டும் பங்கேற்கக்கூடிய ஒரு மீட்டிங். அங்கே போய் பார்க்கும் போதே இவங்களுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, இவங்க தான் அந்த மீட்டிங்கில் இருந்த ஒரே ஒரு பெண். இவங்களுக்கு பாத்ரூம் போகணும். ஸோ இவங்களுக்கு பாத்ரூம் எங்கே இருக்குது, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரில. அப்போ இங்கே இருந்துட்டு ஆளுங்க கிட்ட கேட்டிருக்காங்க, எங்கே இருக்குது ரெஸ்ட் ரூம் அப்படின்னு.
அவங்களுக்கும் தெரியல. இவங்க கேட்டிருக்காங்க, இந்த ஆஃபீஸ்க்கு நீங்களாம் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்களா, இந்த பில்டிங்க்கு இப்போ தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் பல வருஷமாக இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான மீட்டிங்ஸ்க்கு வர முதல் பெண் தானா அப்படின்னு கேட்ட உடனே, மேபி நீ தான் முதல்ல பாத்ரூம் யூஸ் பண்ணோன்னு நினச்ச பெண்ணாக இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்கறதுக்கு ஒரு ஜோக்காக இருந்தாலும் உண்மை அதுதான். அந்த சீஃப் லெவலில் நிறைய பெண்கள் இருக்கவே இல்லை. ஸோ அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ஸ் நடக்கிற இடத்துல பெண்களோட பாத்ரூம் எங்கே இருக்குங்கிறத பற்றி யாரும் பாதர் பண்ணவும் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க அங்கே வரப்போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைபிக் மைண்ட் செட் தான் நியூயார்க்கில் அந்த ஆஃபீஸ் பில்டிங்கில் இருந்திருக்கு. இதை தவிர ஆப்வியஸான நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் பெண்களுக்கு ஒர்க் பிளேஸில் இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அண்ட் செக்ஷுவல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பாதுகாப்பான ஒரு பணிச்சூழல் பெண்களுக்கு ஏற்படணும்னா என்ன வேணும் அப்படின்னு இவங்க யோசித்து பார்த்த பொழுது ஒரு 4 வேர்ட் சொல்கிறாங்க. மோர் விமன் இன் பவர். நிறைய பெண்கள் சீஃப் பொசிஷனுக்கு, லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வரணும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் எத்தனை ஆண்கள் இருக்காங்களோ அத்தனை மாதிரி பெண்களும் இருக்கு. ஆத்தர் இந்த புக்கில் 2 முக்கியமான மனிதர்கள், 2 முக்கியமான செலிபிரிட்டிஸோட சக்ஸஸ்ஃபுல் மனிதர்களோட வார்த்தைகளை கோட் பண்ணுறாங்க. ஒன்று வாரன் பஃபே, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆனீங்க, உங்கள் சக்ஸஸோட சீக்ரெட் என்ன அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப ரொம்ப லக்கி, ஏன்னா நான் பாப்புலேஷனில் இருக்கிற பாதி பேர் கூட மட்டும்தான் கம்பீட் பண்ணுறேன். ஸோ பெண்கள் அப்படிங்கிறவங்க பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த சொத்தை ஆள்றதுன்னா என்ன அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கே இல்லை. ஸோ அதனால் நான் பாப்புலேஷனில் பாதி அளவில் இருந்த மனிதர்களோட மட்டுமே காம்பீட் பண்ண தேவை இருந்ததுனால தான் சுலபமாக ஜெயிச்சிட்டதா வாரன் பஃபே சொல்லியிருக்காருன்னு ஆத்தர் கோட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு ஆளையும் அவங்க கோட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு விமன், 2011 நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கினவங்க. இவங்க பேர், இஃப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட், லேமா பூவி. ஸோ இவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்படுது. லைபேரியாவில் பெண்கள் மேலே நடந்த மாஸ் ரேப்ஸ், ஸோ போர்க்களத்தில் ஏன் பெண்களை ஏன் ரேப் பண்ணுறாங்க? இனவாதம் நடக்கும் பொழுது, பிரச்சனைகள் நடக்கும் பொழுது ஆயுதங்களால் போர் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்போசிட் பார்ட்டியோட பெண்கள் கிடைச்சா அவங்களுடைய உடலை அங்கே ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன் நடக்குது? அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய செக்ஸிசம், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்லாம் என்ன சொல்கிறது, அது ஒரு பிக் எலிஃபண்ட் ஸ்டாண்டிங் தேர் இன் எவ்ரி ஆஃபீஸ். ஆனால் நம்ம அதை பற்றி பேசுகிறதில்ல, பார்க்காமே கடந்து போயிடுறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளையெல்லாம் சந்தித்து தான் பெண்கள் மேலே வர வேண்டியிருக்கு. இதோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இதோட எஃபிஷியண்ட்டாக ஃபைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னது என்னென்னா, சிம்பிள் 4 வேர்ட்ஸ்: மோர் விமன் இன் பவர். லீடர்ஷிப் பொசிஷன்ஸில் நிறைய பெண்கள் வரணும். அவங்களால தான் மற்ற பெண்களுடைய பிரச்சனைகளை நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதை விட முக்கியம், பெண்களும் லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு தகுதியானவர்கள் தான் அப்படிங்கிற எண்ணம் நம்ம சொசைட்டிக்கு வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும். ஸோ இங்கே வேலை செஞ்சுக்க வந்திருக்கிற பெண் ஏதோ ஒரு அடிமை இல்லை, அவள் ஏதோ ஒரு சின்ன வேலையை மட்டும் பண்ணுறதுக்கு வந்தவில்லை, அவளும் ஒரு நாள் லீடர் ஆகக்கூடிய தகுதி உடையவள் தான் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஆஃபீஸில் இருக்கிற மற்ற ஆண்களுக்கு வரும்பொழுது இந்த பிரச்சனைக்கான முடிவை நோக்கி நாம் நகர தொடங்குவோம் அப்படிங்கிறாங்க. லீடர்ஷிப் கேப்புக்கு என்ன காரணம்? முக்கியமான ஒரு காரணம், சைல்ட் கேர் ஆக்சஸ் இல்லைன்னா பெண்களால் நிறைய கமிட்மெண்ட்ஸை எடுத்துக்க முடியாது ஒர்க் பிளேஸில். ஏன்னா இன்னமும் சொசைட்டி குழந்தை வளர்ப்பு முழுக்க பெண்ணோட பொறுப்பு அப்படின்னு தான் பார்க்குது. குழந்தை வளர்ப்புங்கிறது அந்த குழந்தையோட 2 பேரண்ட்ஸோட பொறுப்பும் தான் அப்படிங்கிற மைண்ட் செட் சொசைட்டிக்கு வந்தால் மட்டும்தான் பெண்களால் ஆஃபீஸில் நிறைய கமிட்மெண்ட்ஸை எடுத்துக்க முடியும். அவங்க ஆஃபீஸில் நிறைய கமிட்மெண்ட்ஸை, நிறைய சேலஞ்சஸை, புது சேலஞ்சஸை எடுத்துக்கிட்டால் தான் அவங்களால மேனேஜரியல் பொசிஷனுக்கு முன்னேறி போக முடியும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது மென்டர்ஷிப்.
இதை நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பெண்களுக்கு நிறைய மென்டர்ஸ் கிடைக்கிறதில்ல. அதாவது எனக்கு ஒரு பாஸ் இருந்தாங்க. அவங்க ஒரு லேடி. அவங்க ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண். அவங்கக்கிட்ட நான் நிறைய விஷயங்களை கேட்பேன். எப்படி என்னோடய ஒர்க்கை வந்து இன்னும் மோல்ட் பண்ணிக்கிறது, எப்படி நான் புது சேலஞ்சஸ் எடுத்துக்கிறது, புதிய விஷயங்களை கற்றுக்கிறது அப்படின்னு. ஸோ நான் இதை போய் கேட்கும்போது அவங்களோட கேபினில் உட்காந்து நான் மணிக்கணக்காக பேசியிருக்கேன். நான் வெளியில் வரும்பொழுது யாரும் என்ன வித்தியாசமாக பார்த்ததில்ல. கதவை சாத்திக்கிட்டு நாங்கள் பேசினா கூட யாரும் தப்பாக பார்த்ததில்ல. ஆனால் இதே ஒரு மேனேஜர் இருந்து நான் அவர்கிட்ட போய் இதே கேள்விகளை கேட்டு அவர் எனக்கு இதே மாதிரியான ஹெல்ப்பை செஞ்சால் கூட நான் வெளியில் வந்த உடனே நம்ம சொசைட்டி, நான் சொல்கிறது அமெரிக்கன் சொசைட்டி, என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நிறையா மேனேஜரல் பொசிஷனில் விமன் இல்லைன்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ஜூனியர் எம்ப்ளாயீஸ்க்கு, என்ட்ரி லெவல் விமனுக்கு கைட் பண்ணுறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது ஒரு பேசப்படாத அல்லது அறியப்படாத ஒரு ப்ராப்ளம். அதையும் ஆத்தர் ரொம்ப முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லீடர்ஷிப் பொசிஷனுக்கு நிறைய பெண்கள் போகாது காரணம், லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஆம்பிஷனே நிறைய பெண்களுக்கு இல்லை. அதுதான் ஆத்தர் ரொம்ப முக்கியமாக கோட் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் நடக்குது? இப்போ ஒரு கிராஜுவேட் காலேஜில் ஒரு அண்டர் கிராஜுவேட் கிளாஸஸில் போய் பார்த்தோன்னா பெண்கள் ஆண்களுக்கு இணையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சில இடங்களில் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக கூட பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்ஸில், அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸில் ஒரு சக்ஸஸை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப்பே இல்லை. இன்ஃபேக்ட் அங்கே எந்த கேப்புமே இல்லை. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான அச்சீவர்ஸாக இருக்காங்க. ஒர்க் பிளேஸில் என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கேப் இல்லை. அங்கேயும் அவங்களோட சக்ஸஸ் ரேட் ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ 2012 பியூ ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ஸ்டடி முதல்ல ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா யங் ஏஜ்டு பீப்புள், அதாவது 18 to 34 வரைக்கும் இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் எடுத்து அவங்களுடைய எஜுகேஷ்னல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அல்லது சக்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா 66% ஆஃப் த யங் விமென் ஆர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் 59% ஆஃப் த யங் மென் ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக வெளியில் வந்திருக்கிற மில்லினியல்ஸை பற்றின ஒரு டேட்டா. ஆனால் இந்த 66% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற விமன் கொஞ்சம் வருஷம் கழித்து சுத்தமாக காணாமல் போய்ட்றாங்க. அவங்க எங்கே போகிறாங்க? அவங்க அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எஜுகேஷன்லேயும் என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷன்ஸ்லேயும் இருந்தும் கூட ஏன் அவங்க மேனேஜர் ஆகலை, ஏன் அவங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஆகலை, எது அவங்கள தடுக்குது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கே முதல்ல அங்கே போகணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க ரெண்டு விஷயம் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஒரு டேட்டா பாயிண்ட், இன்னொன்று வந்து அவங்க பர்சனலாக சந்தித்த ஒரு பொண்ணு. இந்த ஆம்பிஷன் கேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்று, கிண்டர் கார்டன் எலிமெண்ட்ரி லெவல் இருக்கிற பசங்க கிட்ட போயிட்டு கிளாஸ் ரூமில் நீங்கள் வருங்காலத்தில் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஆளாளுக்கும் ஒன்று எழுதி தராங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும்னு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலாகவே இருக்குது. ஆனால் நான் பிரசிடெண்ட் ஆவேன், நான் மேயர் ஆவேன், நான் லீடர் ஆவேன், நான் கம்பெனியோட லீடிங் பொசிஷனுக்கு போவேன் அப்படின்னு எழுதுகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண் குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. என்னங்க இது சின்ன குழந்தைக்கே தெரியுமா அப்படின்னா சின்ன குழந்தைக்கே தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி நான் இன்னொரு புக்கில் படித்தேன். இது நம்ம எல்லாருக்கும் கூட, நம்ம பெண்களாக இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே இந்த மைண்ட் செட் இருக்கும். ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே நான் பெரியவளானால் எந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுதே எப்போவுமே கூட நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து திருப்பியும் வந்து வீட்டு வேலையும் செஞ்சு என் குழந்தைங்களையும் பார்க்கணுமே அப்படின்னா நான் எந்த மாதிரியான வேலைகளை எடுத்துக்கிறதே எனக்கு சுலபமாக இருக்கும். ஸோ நான் வேலைக்கு போகிறேன், ஐம் அன் இண்டிபெண்ட் விமன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபினான்ஷியலாக என் ஃபேமிலிக்கு என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது, எனக்கு ஒரு எஜுகேஷன் இருக்குது, அதனாலேருந்து வேலை செய்யணும் அப்படி அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இருக்குது. ஒரு ஆணுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு பெண்ணுக்கும் இருக்குது. ஒரு ஆண் படிக்கிற மாதிரியே ராத்திரி பகலாக முழிச்சு வேலை செஞ்சு அசைன்மெண்ட் எழுதி டென்ஷன் ஆகி தான் ஒரு பெண்ணும் படிக்கிறான். ஆனால் அப்படி படிக்கிற பெண் வேலைன்னு வரும்போது எந்த வேலையை எடுத்துக்கிட்டால் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வேலையில் இருக்க முடியும், எந்த வேலையை எடுத்துக்கிட்டால் ஒரு டீச்சிங் வேலை, ஒரு பேங்க் வேலை,
அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு வேலை, பெரிய மேனேஜரல் சேலஞ்சிங் ரோல்ஸ் எல்லாம் இல்லாத வேலையை எடுத்துக்கிட்டா தான் என்னால் திருப்பியும் வந்து வீட்டு வேலையும் செஞ்சு குழந்தைங்களையும் கவனிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் சின்ன வயசுலேயே பெண்களுக்கு இருக்குது. இது ஒரு பெரிய ரீசர்ச் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இருந்திருக்கும், உங்களுக்கு இருந்திருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கேட்டு பாருங்கள். ஸோ பெரிய ஆம்பிஷியஸான ஜாப் எடுத்துக்கிட்டா என் ஃபேமிலியை என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பயம் பெண் குழந்தைங்களுக்கு இருக்குது, ஆண் குழந்தைங்களுக்கு இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, ஷெரில் ஒரு பெண்ணை மீட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஆஃபீஸ் மீட்டிங் முடிஞ்சிட்டு அவங்க வந்துட்டுருக்கும்போது அவங்களோட ஒரு சின்ன பொண்ணு எம்ப்ளாயி அவள் வந்து நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எனக்கு ஒரு டவுட்டுன்னு கேட்டிருக்கான். என்ன அப்படின்னு கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு மேனேஜரல் பொசிஷனுக்கு போகிறதுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஆனால் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி சேலஞ்சிங்கான பொசிஷன்லாம் எப்படி என்னால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வேலை வந்து நிறைய நேரம் ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், சில சமயங்களில் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு இது பிரச்சனையாக இருக்காதா? நீங்கள் ஏற்கனவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமன், அதனால் நீங்கள் எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவுடனே ஷெரில் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்கிறா இல்லை அப்படின்னு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? இல்லை. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லை. இப்போ தான் அவள் என்ட்ரி லெவல் பொசிஷனுக்குள்ளே வந்திருக்கா. ரொம்ப நல்லா பண்ணதுனால அவளுக்கு ஒரு மேனேஜரல் ஜாப் வந்திருக்கு. ஆனால் அவளால் அதை எடுத்துக்க முடியல. ஏன்? பின்னாடி எனக்கு கல்யாணம் ஆகும் பொழுது என்னோட கல்யாண வாழ்க்கையில் இந்த வேலை ஒரு பிரச்சனையை கொடுக்குமோ அப்படின்னு அவள் யோசிக்கிறாள். இது அந்த பொண்ணோட ஒரு யூனிக் மைண்ட் செட்டு. அந்த பொண்ணு அப்படி இருந்திருப்பான்னு நம்ம சொல்லிட முடியாது. பெரும்பாலும் நான் சந்தித்த எல்லா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஏன் இப்படி? ஏன்னா பெண் வேலைக்கு போகலாம், படிக்கலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் வீட்டு வேலைகள் அவளோட பொறுப்பு தான், குழந்தை வளர்ப்பு அவளோட பொறுப்பு தான் அப்படின்னு நம்ம சொசைட்டியாக ஒரு மைண்ட் செட்டை கட்டமைச்சு வச்சுருக்கோம். இது ஆண்கள் மட்டும் கட்டமைச்சிட்டாங்கன்னு இல்லை, பெண்களுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் கட்டமைச்சு வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஸ்டீரியோ டைப் மைண்ட் செட்டை இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம், ஒரு ஸ்டிக்மாவை க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை பிரேக் பண்ணாமல் பெண்கள் தலைமை பொறுப்புக்கு போகிறத பற்றி கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஸோ ஆத்தர் இதுக்கு நம்மளுக்கு 2 சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஒன்று, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்துக்கலாம், அது வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் மேனேஜரல் பொசிஷன் கிடைக்குதோ அதெல்லாம் தயங்காமல் எடுத்துக்கோ. ஸோ யூ கேன் கிராஸ் த பிரிட்ஜ் வென் யூ ரீச் தேர். அப்போ என்ன ஆகும்னு நினச்சி இப்போவே உன்னோட வளர்ச்சியை நீயே தடை பண்ணிக்காத. நம்பர் 1. நம்பர் 2, வீட்டு வேலைகள், குடும்ப பொறுப்பு, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான். ஸோ ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தில் வீட்டு வேலைகளில், குழந்தைய வளர்க்குறதுல, குழந்தைய பராமரிக்கிறதுல 50% ஆஃப் த ஒர்க்கை எடுத்துக்கணும். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம், உன் கணவர் உனக்கு வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணுறாரா அப்படின்னு. அது என்ன ஹெல்ப் பண்ணுறது? யாருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு? அவரோட வீட்டு வேலையை அவர் செய்கிறாரு, அது எனக்கு பண்ணுற ஹெல்ப்பா? அப்போ நான் செய்கிறேனே அது அவருக்கு பண்ணுற ஹெல்ப்பா? அந்த கேள்வி யாரும் கேட்குறதில்ல. உன் கணவர் உன்னோட மனைவி வந்து உனக்கு சமையலில் ஹெல்ப் பண்ணுறாங்களா, குழந்தை வளர்க்குறதுல ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு கேட்குறதில்ல. ஆனால் உன் மனைவி உனக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்போம். அப்போ நம்ம 2 ரோலை ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சுருக்கோம். வீட்டு வேலைன்னா அது பெண்கள் தான் பண்ணணும், அது முதல் ஸ்டீரியோ டைப். ஆண்களும் இதுலேருந்து தப்பிச்சவங்க கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் ஆண் தான் பண்ணணும், உன் மனைவியை விட நீ கண்டிப்பாக அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்களையும் ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்ணி அவங்களையும் ஒரு ரோல்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ வீட்டு வேலைகளில் பங்கேற்கிற கணவனை பற்றி, குழந்தை வளர்ப்பில் பங்கேற்கிற கணவனை பற்றி ஒரு கார்ட்டூன் ஜோக்கெலாம் போட்டு ஆனந்த விகடன்லாம் நானே நிறையா படிச்சிருக்கேன். இதில் என்ன ஜோக் இருக்குது? ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தில் பொறுப்பாக எடுத்துக்கிறாருன்னா அவரை நம்ம ஒரு காமெடியனாக்கி ஜோக் பண்ணால் அவங்களால எப்படி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஸோ இந்த பிரச்சனையை நம்மளால் எப்படி தீர்க்க முடியும்? ஸோ அதை முதல்ல அது ஒரு ஜோக் இல்லை, அவர் ஒரு க்ளவுன் இல்லை, இன்ஃபேக்ட் அவர் தான் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஒரு சொசைட்டியாக நம்மளுக்கு வரணும். சொசைட்டி க்ரியேட் பண்ணுற ஸ்டீரியோ டைப் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஒரு ஆண்
தன்னோட லீடர்ஷிப் பொசிஷனில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும்போது, எல்லாரையும் எஃபிஷியண்ட்டாக வேலை வாங்கும்போது அவரை ஒரு பர்ஃபெக்ட் லீடர் அப்படின்னு சொசைட்டி கொண்டாடுது. ஒரு சிறப்பான தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட வார்த்தையிலே சொல்லணுன்னா, மென் ஆர் கண்டினியூலி அப்ளாடட் ஃபார் பீயிங் ஆம்பிஷியஸ், பவர்ஃபுல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் அதே வேலையை ஒரு பெண் செஞ்சு, ஒரு பெண் லீடர் செஞ்சு, எல்லார்கிட்டையும் அதே மாதிரி ஈக்குவலி ஸ்ட்ரிக்டாக இருந்து ஈக்குவலி எஃபிஷியண்ட்டான ஒரு லீடர்ஷிப் ரோல் ப்ளே பண்ணால் அந்த பெண்ணை ஷீ இஸ் அரகண்ட் அண்ட் பாசி அப்படின்னு சொசைட்டியாக நாம் ஒரு ரோலை கொடுத்துட்றோம், ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்ணுறோம். அது எல்லா பெண்களுக்கும் பேக் ஆஃப் த மைண்ட் இருக்குது. அவங்களுக்கு திறமை இல்லைன்னு இல்லை, திறமையெல்லாம் காமிச்சு நான் ஒரு லீடராக இருந்தால் எனக்கு ஒரு கெட்ட பேர் வரும், கோவக்காரி, பாசி, அரகண்ட் உமன்னு கெட்ட பேர் வருமே அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்குது. அந்த கவலைனாலையும் இந்த லீடர்ஷிப் ஆம்பிஷன்லேயே ஒரு கேப் ஏற்படுறதா சொசைட்டியாக நம்ம ஒரு ஆண்களுக்கு ஒரு ரோலை கொடுக்குறோம். அதாவது நீ நிமிர்ந்து நிற்கணும், தைரியமாக நடக்கணும், எதிர்த்து பேசணும், உன் ஒப்பீனியனை ஸ்ட்ராங்காக வைக்கணும், நீ தான் எங்கள் லீடர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு. அதே ஏஜ் குரூப்பில் இருக்கிற பெண்களுக்கு நீ அமைதியாக இருக்கணும், பொலைட்டாக இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும், ப்ரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க மேலே வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த சொசைட்டி வைக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு கம்ப்ளை பண்ணி நடக்கிறதன் மூலமாக தான் இந்த சொசைட்டி நம்ம மேலே திணிக்கக்கூடிய மற்ற ஸ்டீரியோ டைப்ஸையும் அவங்க பேர் கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேர் கட்டுறதையும் அவாய்ட் பண்ண முடியுங்கிறதுனால பெரும்பாலான பெண்கள் இதுக்கு கம்ப்ளை பண்ணி போயிடுறாங்க. அவங்க இதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. அந்த போராட்டம் நடந்தாலும் அது கொஞ்சம் சட்டிலாக தான். சோஷியல் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்கள வளர்க்கும் பொழுதே நம்ம சில விஷயங்களை அவங்க மனசில் அவங்கள அறியாமலே திணிச்சிடுறோம். ஏன்னா நம்மள அறியாமலே நம்ம மனசில் அது பதிஞ்சு போய் கிடக்கு. இப்போ ஒரு பையன் அப்படின்னா அவனுக்கு ஒரு விதமான டாய்ஸ் வாங்கி கொடுக்குறது, பெண் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேறு மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுக்குறது. ஒரு பெண் குழந்தைக்கு தான் ஒரு சின்ன ஒரு பேபி டாய் வாங்கி கொடுத்து, இந்த பேபி நீ எப்படி பார்ப்ப, எப்படி வளர்ப்ப, என்ன பண்ணுவ, அப்போ ஒரு குழந்தைய வளர்க்குறது என்னோட ரோல் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்ம அங்கேயே சொல்லிடுறோம். அதே மாதிரி கிச்சன் டாய்ஸு, சமைக்கிற டாய்ஸையும் பெண் குழந்தைங்களுக்கு தான் வாங்கி தரோம். ஸோ காரு, பைக்கு, ஏரோப்ளேன், லெகோ டாய்ஸ் எல்லாம் பாய்ஸ்க்கு. ஸோ இதை மாற்றி சில சமயம் குழந்தைங்க கேட்கவே மாட்டாங்களான்னா குழந்தைங்க கேட்குறாங்க. அந்த சின்ன வயசில் அவங்க மனசில் அந்த மாதிரியான ஒரு வேறுபாடுகள் கிடையாது. ஆனால் பெற்றோர்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, நீ ஒரு பையன், நீ அந்த கிச்சன் டாயோட விளையாடக்கூடாது, அதுவும் தங்க தான் விளையாடணும். இதுதான் ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னு சோஷியல் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இதை மாற்றி விளையாடினா நம்மளே எல்லோரும் தப்பாக பார்ப்பாங்க, நம்மளே எல்லோரும் கேலி பேசுவாங்க அப்படிங்கிற பயம் குழந்தைங்க மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிடுது. அதுக்கு பேர் ஸ்டீரியோ டைப்பிங் த்ரெட். அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா மேத்லேயும் சயின்ஸ்லேயும் ஆண்கள் தான் நல்லா பண்ணுவாங்கன்னு டீச்சர்ஸ் திருப்பி சொல்கிறாங்களாம். அதை தான் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா சொல்லுது. அப்போது பெண்கள் என்ன செய்யணும், நானும் தான் மேத்தில் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடணும்ல, சண்டை போடுறதில்ல. ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன் கிட்டேருந்து வர்றதுனால அவங்களே அதை நம்பிடுறாங்க. ஒரு வேளை மேத்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கெல்லாம் எனக்கான துறை இல்லை, எனக்கான துறை என்னென்னா ஒரு டீச்சர் ஆகிறது, ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆகிறது, இல்லை ஒரு சின்ன என்ட்ரி லெவல் ஒரு ஐடி கம்பெனியில் போனால் கூட ஒரு சாதாரண பொசிஷன் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் எனக்கான வேலை அப்படின்னு இந்த பெண்களே நம்பிடுறதா சோஷியல் சைக்காலஜி சொல்லுது. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போகிற சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸாக இருக்கிற சில பெண்களை சமூகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக அவனோட கார்ப்பரேட் கம்பெனிலேயோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பாலிட்டிக்ஸ்லேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆண்கிட்ட போய் உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது, இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் குழந்தைங்களையும் உங்களால் எப்படி பார்த்துக்க முடியுது, குழந்தை வளர்ப்பில் நீங்கள் எப்படி பங்களிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் யாருமே கேட்குறதில்ல. இந்த கேள்வி பெண்களை நோக்கி தான் வைக்கப்படுது. அதையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய சில பெண்களை இந்த சொசைட்டி எப்படி பார்க்குதுன்னா, அவங்க லைஃப்லெஸ் பெண்கள், அவங்க ஒரு சந்தோஷமான கல்யாண வாழ்க்கையில் இருக்க முடியாது, அவங்க லைஃபே ஒரு எம்டி லைஃப், அவங்க ஒரு அரகண்ட் பாசி விமனாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ஆஃபீஸில் ஒரு லீடர்ஷிப் ரோலும் ப்ளே பண்ணி
வீட்டில் ஒரு சந்தோஷமான மனைவியா, சந்தோஷமான அம்மாவா, சந்தோஷமான மருமகளா ஒரு பெண்ணால் ரோல் ப்ளே பண்ணவே முடியாது. You succeeded in your career, which means the society is going to stereotype you as a failure in family life. ஸோ அவங்க ஒரு சிங்கிள் விமனாக இருப்பாங்க. சிங்கிள் விமன் வேணால் இதெல்லாம் பண்ணலாம், கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்க எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து இந்த சொசைட்டி சக்ஸஸ்ஃபுல்லான பெண்கள் மேலே வச்சுக்கிட்டே இருக்கு. ரெண்டாவதாக ஆத்தர் சொல்கிற முக்கியமான ப்ராப்ளம் ஒர்க் பிளேஸில் இருக்கிற ப்ராப்ளம், தட் இஸ் நாட் சிட்டிங் அட் த டேபிள். இவங்க ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளை கொடுக்குறாங்க. சிலிக்கான் வேலியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள், ஒரு சீஃப் மேனேஜரல் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய மக்களுடைய மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு 15 பேர் வந்திருக்காங்க. அந்த 15 பேரில் 4 பேர் தான் விமன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லோரும் வந்த உடனே எல்லோரும் போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ எல்லா மேனேஜர்ஸும் வந்திருக்காங்க, அவங்களோட செக்ரட்டரிஸும் வந்திருக்காங்க. இவங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே கிடுகிடுன்னு அங்கே இருந்த மென்லாம் போய் அங்கேருந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அவங்க they started helping themselves. சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அந்த மென் போய் சென்டர் டேபிளில் உட்காந்துட்டாங்க, கான்ஃபரன்ஸ் டேபிளில் உட்காந்துட்டாங்க. ஆனால் இந்த பெண்கள் எல்லா மென்னும் போய் ஃபுட்டை எடுக்கிற வரைக்கும் இந்த 4 பெண்களும் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக போய் ஃபுட் எடுத்துகிட்டு அந்த ரூமில் ஓரமாக போய் உட்காந்துருக்காங்க. இவங்களும் அதே ஈக்குவல் பொசிஷனில் இருக்கிறவங்க தான். இவங்களும் அந்த சென்டர் டேபிளில் உட்கார்றதுக்கு எல்லா விதமான தகுதியும் உடையவங்க தான். இவங்களும் அந்த மீட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண தான் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க மென்னெல்லாம் போய் அந்த சென்டர் டேபிள் ஆக்குபை பண்ணிட்டாங்க, பெண்கள்லாம் போய் பின்னாடி இருந்த சேரில் உட்காந்துட்டாங்க. இதை உங்களோட ஒர்க் பிளேஸில் நீங்கள் எப்போயாவது பார்த்துருக்கீங்களான்னு யோசனை பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஒர்க் பிளேஸில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், என்னோடய அம்மாவோட ஒர்க் பிளேஸ்லேயும் பார்த்துருக்கேன். ஆனால் வர்ஸ்ட் என்னென்னா இன்றைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ பெண்களே முக்கியமாக தான் இந்த லீடர்ஷிப் பொசிஷனுக்கு தகுதியானவ தான் அப்படின்னு தைரியமாக நினைக்கிறது இல்லைன்னு ஆத்தர் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒரு டேட்டா பாயிண்ட்டும் கொடுக்குறாங்க. அதாவது உலகம் பூரா இருக்கிற பாலிட்டிக்ஸில் வின் பண்ண பெண்கள் ஆண்கள் இவங்கக்கிட்ட எடுக்கப்பட்ட சர்வேல கேட்டால் 60% of the men are saying they fully deserve to be in that leadership position. என்னுடைய திறமையால் தான் நான் இந்த பொசிஷனுக்கு வந்தேன் அப்படின்னு ஆண் தலைவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னோட திறமையால் தாங்க வந்தேன், என்ன கேட்குறீங்க, நான் இந்த பொசிஷனுக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்டால் ஏன்னா நான் திறமையானவ அப்படின்னு சொல்கிறதில்ல, ஏன்னா நான் லக்கியானவ, ஏன்னா எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணார், ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணார், எனக்கெல்லாம் இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது பாலிட்டிக்ஸில் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஹார்வர்ட் லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல ஆண்கள் தங்களை ஒரு பெஸ்ட்டு லாயர்ஸாக வரதுக்கு, ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாயர்ஸாக வரதுக்கான முழு திறமையும் தங்கக்கிட்ட இருக்கிறதா 70% ஆஃப் த ஆண்கள் நம்புகிறாங்க. ஆனால் பெண்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு லோ ஸ்கோரை கொடுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு சக்ஸஸை அடையும் பொழுது கூட அந்த சக்ஸஸை ஓன் பண்ணுறது இல்லை. அதாவது எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஐ காட் லக்கி அப்படின்னு தான் பெரும்பாலான பெண்கள் பதிலளிக்கிறாங்க. எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனீங்க அப்படின்னு ஒரு ஆண்கிட்ட கேட்டால், என்னங்க இப்படி கேட்குறீங்க, என்னோட திறமையால் தான் அப்படின்னு ஒரு ஆண் பதில் அளிக்கிறாரு. ஸோ ஆத்தர் நம்மளுக்கு 2 முக்கியமான பாடங்களை சொல்கிறாங்க. ஒன்று, ஓன் யுவர் சக்ஸஸ். உங்கள் திறமையால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கீங்க. அது என்ன மாதிரி சக்ஸஸாக இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, உங்கள் திறமையும் அதில் ஒரு முக்கியமான பங்களிப்பை பண்ணியிருக்கு. ரெண்டாவது, சிட் அட் த டேபிள். அந்த டேபிளில் உட்கார்றதுக்கு, அந்த இடத்துல பேசுகிறதுக்கு உங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, அதை பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்கப்பட்ட ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பை ஆண்களும் பெண்களும் அப்படியே பிலீவ் பண்ணுறதுனால பெண்களுக்கு செல்ஃப் டவுட்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதை ஷெரில் மட்டும் சொல்ல, சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் மிஷேல் ஒபாமா கூட சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்கிறதா. பெரும்பாலான பெண்களுக்கு, 99% பெண்களுக்கு ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த அடிக்கிற காற்றுல மேலே வந்து கோபுரத்தில் ஒட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி. அந்த மாதிரி ஏதேதோ சூழ்நிலைகள்லாம் சரியாக அமைஞ்சதுனால நான் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன், இது என்னோடைய திறமையால் வந்தது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கிறதா
சோஷியல் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அந்த மனோபாவத்தால் தானும் கஷ்டப்பட்டதா மிஷல் ஒபாமாவும் சொல்லியிருக்காங்க. ஆத்தர் ஒரு முக்கியமான ரீசர்ச்சையும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டையும் வைக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, சக்ஸஸ் அண்ட் லைக்கபிலிட்டி ஆர் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட் டு மென் பட் நெகட்டிவ்லி கோரிலேட்டட் டு விமென். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, 2013 ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. கொலம்பியா பிஸ்னஸ் ஸ்கூலோட ப்ரொஃபஸர் ஃப்ராங்க் ஃப்ளைனும் நியூயார்க் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் கேமரன் ஆண்டர்சனும் சேர்ந்து நடத்தின ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் இது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் நடத்தியிருக்காங்க. அதாவது இவங்க ஒரு கேஸ் ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு ஆளோட சக்ஸஸ் ஸ்டோரியை எழுதுகிறாங்க, ஒரு பர்சனோட சக்ஸஸ் ஸ்டோரியை. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியோட டாப்பில் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க என்ன போனாங்க, எங்கே போனாங்க, எப்படி படித்தாங்க, எப்படி இந்த வேலையை வாங்கினாங்க, என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் பண்ணாங்க, என்ன மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி ஃபார்மேட்டில் எழுதுகிறாங்க. இதை 2 குரூப்புக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 2 குரூப்புக்கு கொடுத்த கேஸ் ஸ்டடிலையும் ஒரே மாதிரியான லைஃப் ஈவெண்ட்ஸ் தான், ஒரே மாதிரியான அவங்க இந்த ஸ்கூல் போனாங்க, இந்த வேலைக்கு போனாங்க, இப்படி ஃபேஸ் பண்ணாங்க, இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னு. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு குரூப் கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த கேஸ் ஸ்டடியில் இருக்கிற அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஹெய்டிங்கிற ஒரு பெண்ணுன்னும், இன்னொரு குரூப் கிட்ட கொடுத்தப்போ அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஹார்வர்டுங்கிற ஒரு ஆணுன்னும் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ இதை படித்து பார்த்துட்டு அந்த ஹெய்டி அந்த ஹார்வர்ட் இவங்க 2 பேரோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆண் அவரை எல்லோரும் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல், அட்ராக்டிவ், லைக்கபிள், ஹாப்பி, கோகெட்டராக டிஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் அதே சக்ஸஸை ஒரு பெண்ணுடைய பேரில் அதே ஸ்டோரியை எழுதி கொடுக்கும் பொழுது செல்ஃபிஷ், பாசி, சேட், லைஃப்லெஸ் விமனாக தான் இவங்களோட பர்சனாலிட்டி இருந்திருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இதை ப்ரெடிக்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போன பசங்களோட மனசுலையே இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அவ்வளவு ஆழமாக பதிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரீசர்ச் நம்ம முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான உண்மை. அப்போ பெண்கள் எல்லாரும் அவங்களோட சக்ஸஸை ஓன் பண்ண தொடங்கணும். எப்படி நீ சக்ஸஸ்ஃபுல்லான அப்படின்னு கேட்டால், பிகாஸ் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் எப்படி உழைச்சிங்க, எப்படி படிச்சிங்க, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிங்க, எந்த மாதிரியான உங்கள் திறமைகளை வளர்த்துக்கிட்டீங்கன்னு இனிமேல் சொல்லி பழகுங்கன்னு ஷெரில் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் சக்ஸஸை ஓன் பண்ண தான் இன்னமும் நிறையா சக்ஸஸை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கும் வரும். உங்களை இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக எடுத்துக்க நினைக்கிற அடுத்த ஜெனரேஷன் பெண்களுக்கும் வரும். ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற சம்பளத்தில் இருக்கிற அந்த கேப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது ஹைரிங் மேனேஜர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் நெகோஷியேட்டே பண்ணுறதில்ல. சேம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், எஃபிஷியன்சி இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் சேம் வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் வேலை கிடச்சிது. அந்த ஆண், நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லானவன், நான் ஒரு அக்கம்ப்ளிஷ்டு பர்சன், நான் உங்கள் கம்பெனியோட ஆசட்டாக இருப்பேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ணுறாரு. மோர் சேலரி வேணும்னு கேட்குறாரு. பெரும்பாலான ஆண்கள் முதல்ல கொடுக்குற நம்பரை எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் பெரும்பாலான பெண்கள் முதல்ல கொடுக்குற நம்பரையே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க சக்ஸஸை அவங்களே ஓன் பண்ணுறதில்ல. அவங்களே தான் ஏதோ லக்கியாக இருக்கிறதுனால தான் இந்த பொசிஷனுக்கு வந்து சேர்ந்துட்டதா உள்ளூரை நம்புகிறாங்க. அதனால் அவங்களால ஆர்கியூ பண்ண முடியறதில்ல. ஸோ உங்கள் சக்ஸஸை நீங்கள் ஓன் பண்ண தொடங்கும் பொழுது தான் அந்த சக்ஸஸை டேபிள் முன்னாடி வச்சு உங்களால் ஸ்ட்ராங்காக சேலரி நெகோசியேஷன் பண்ண முடியும். ஸோ அடுத்த தடவையிலேருந்து கண்டிப்பாக சேலரி நெகோசியேஷன் பண்ணுங்கள். இது அமெரிக்க பெண்களுக்கு ஷெரில் கொடுக்குற அட்வைஸ். ஸோ அமெரிக்காவிலேயே நிலைமை இப்படி தான் இருக்குது. இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போகணுன்னா யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் போகணும். ஸோ நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் எடுத்துகிட்டு தான் போகணும். ஆனால் ஒரு ஆண் அந்த பொசிஷனுக்கு போகிறத எப்படி ஆத்தர் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, அவர் ஒரு ஏணியில் ஏறி போய் அதை ரீச் பண்ணுறாரு. அவரும் கஷ்டப்பட்டிருக்காரு, உழைச்சிருக்காரு, திறமைசாலி. ஆனால் அவர் எதில் ஏறி போகிறாருன்னா ஒரு ஏணியில் ஏறி போய் அந்த பொசிஷனை ரீச் பண்ணுறாரு. ஆனால் ஒரு பெண் அதே பொசிஷனுக்கு போகணுன்னா அவங்கக்கிட்ட ஏணியில் அவங்க ஒரு பெரிய ஜங்கிள் ஜிம்மையே தாண்டி போகணும். ஒரு ஏற்றம் இருக்கும்,
ஒரு பெரிய சறுக்கல் இருக்கும், ஒரு படி இருக்கும், வெறும் கயத்தில் நடந்து போக வேண்டியிருக்கும் சில சமயங்களில் அங்கேருந்து கீழே விழ வேண்டியிருக்கும், திருப்பியும் ஒரு படிக்கட்டு இருக்கும், திருப்பியும் ஒரு சறுக்கல் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஜங்கிள் ஜிம்மில் ஏறி போனாதான் பெண்களால் ஆண்கள் ஏணியில் ஏறி போய் அடையிற அந்த லீடர்ஷிப் பொசிஷனை அடைய முடியும் அப்படின்னு ஷெட்டில் சொல்கிறாங்க. ஸோ என்ன அந்த ஜங்கிள் ஜிம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொசைட்டி பெண்கள் மேலே போட்டு வச்சிருக்கிற இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப். இப்போ ஒரு ஆண் இருக்காரு, அவருக்கு இன்னொரு நல்ல ரோல் கிடைக்குது, இன்னொரு சேலஞ்ச் கிடைக்குது, ஒரு ட்ராவல் பண்ண வேண்டிய ஜாப் கிடைக்குது அப்படின்னா அவர் ரொம்ப யோசிக்காமல் அந்த சேலஞ்சை எடுத்துக்கிறாரு. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, இல்லது வேறு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போக வேண்டியிருந்தாலும் சரி, ஜாப் மாற வேண்டியிருந்தாலும் சரி. ஆனால் ஒரு பெண் ட்ராவல் பண்ண வேண்டிய ஜாபு, நீ இன்னும் 2 மணி நேரம் ஆஃபீஸில் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணோம் அப்படின்லாம் சொன்னால் அந்த பொசிஷனை டக்குன்னு எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா குடும்ப சூழல் அப்படி இருக்குது. பெண்கள் வீட்டையும் குழந்தையும் பராமரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆண் தான் ட்ராவல் பண்ணுறதை பற்றியோ அல்லது எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்ட்ரா 2 hours ஒர்க் பண்ணுறதை பற்றியோ ரொம்ப கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் ஒரு பெண் வேலைக்கு போயிட்டு வந்த அப்புறமும் வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கவனிக்கணும். ஸோ இவங்களால அந்த மாதிரியான சேலஞ்சிங் பொசிஷன்ஸை மைண்ட்லெஸ்ஸாக எடுத்துக்க முடியல. அது ஒரு முக்கியமான ஹேர்டு. ஸோ இந்த ஹேர்டில் பெண்கள் தாண்டணும்னா குடும்பம் தான் அவங்களுக்கு முக்கியமான சப்போர்ட்டிவாக இருக்கணும். முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறத விட குடும்பம் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அதாவது உங்கள் மனைவி ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போகணுன்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், காலையில் நீ குழந்தைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடு, சாயந்தரம் அவங்கள பிக்கப் பண்ணுறது என் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை லஞ்சு நீ ரெடி பண்ணியானா டின்னரை நான் சமைக்கிறேன்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இன்னிலேருந்து லாண்ட்ரி பண்ணுறது, துணியை காய போட்டு மடித்து வைக்கிறது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, வீடு க்ளீன் பண்ணுறது ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டு வேலைகள்லையும் குழந்தை வளர்ப்புலையும் 50% ஆஃப் த வேலையை என் மனைவிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு செய்யாமல் இது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு செய்கிறது தான் உங்கள் மனைவி அவங்களோட லைஃப்பில் அவங்களோட கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பங்களிப்பு. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ் பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ், ப்ரெக்னென்சி அண்ட் சைல்ட் பர்த். ஸோ அதை கணவனோ அல்லது குடும்பமோ ஒரு பெண்ணுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணிட முடியாது. அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண வேண்டியது கம்பெனிஸும் கவர்மெண்ட்டும் தான். ஒரு ப்ரெக்னென்சி லீவ், ஒரு பெண்ணுக்கான முக்கியமான ப்ரெக்னென்சி லீவையும் சைல்ட் பர்த்துக்கான லீவையும் கண்டிப்பாக கொடுக்கணும். அது முதல் விஷயம். அடுத்த விஷயம், அந்த பெண் லீவில் முடிஞ்சு திரும்பி வரும்பொழுது அவளை ஒரு பெரிய கேப் எடுத்தவளாக கன்சிடர் பண்ணி அவளுக்கெல்லாம் மேனேஜர் பொசிஷன் ஒத்து வராது அப்படிங்கிற அந்த ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே அவளை கொண்டு போய் சிக்க வைக்காமல் அவளுக்கு இருந்த திறமைகள் என்னவோ அதை கன்சிடர் பண்ணி அவள் ஒரு பொட்டென்ஷியல் குட் கேண்டிடேட் ஃபார் மேனேஜராக இருப்பாளா இல்லையாங்கிறத மட்டும்தான் கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது, ஆஃப்கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் சைல்ட் ரைசிங்கில் ஒரு அம்மாவோட ரோலை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ ஆஃபீஸ்க்குள்ளே கம்பெனிக்குள்ளே ஒரு சைல்டு கேர் வைக்கிறதும் அந்த பெண்களை போய் தன்னுடைய குழந்தைகளை பார்த்துட்டு பால் கொடுத்துட்டு வர்றதுக்கு அனுமதிக்கிறதும் கம்பெனிஸ் செய்ய வேண்டிய முக்கியமான ஹெல்ப் இல்லை, கடமை. ஏன்னா அந்த குழந்தைங்க தான் நம்ம சொசைட்டியோட ஃப்யூச்சர் சிட்டிசன்ஸ். அவங்கள நம்ம ஒழுங்காக பார்க்கணுன்னா அதுக்கான ஸ்பேஸை இந்த அம்மாவுக்கு கொடுக்கணும். ஸோ உன் குழந்தைய முக்கியமா உன் வேலை முக்கியமா அப்படிங்கிற கேள்வியை பெண்கள்கிட்ட கேட்கவே கூடாது. ஒரு சொசைட்டி அந்த கேள்வியை கேட்காம இருக்கணும்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸும் கவர்மெண்ட்டும் அதுக்கான பாலிசிஸை முன்னெடுத்து அதுக்கான சேஞ்சஸை இங்கே கொண்டு பார்த்த முக்கியமான பாயிண்ட்ஸை திருப்பி பார்க்கணுன்னு சொன்னால், ஒன்று கவர்மெண்ட்ஸும் கம்பெனிஸும் அதோட பாலிசிஸை ரிவைவ் பண்ணுறது. ரெண்டாவது, பெண்களோட கடமை என்னென்னா, நீங்கள் உங்கள் சக்ஸஸை ஓன் பண்ண தொடங்குங்க. அந்த சக்ஸஸை ருசிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நோபடி கேன் டூ இட் ஆல், த மித் ஆஃப் டூயிங் இட் ஆல், அதுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. நான் வீட்லேயும் ஒரு சூப்பர் மாமா இருப்பேன், வீட்டு க்ளீனிங்கையும் நானே பண்ணுவேன், க்ளீனராகவும் இருப்பேன், பெஸ்ட் குக்காகவும் இருப்பேன், என் கம்பெனிலையும் நான் சூப்பர் உமனாக இருப்பேன். அதெல்லாம் பாசிபிளே இல்லை. உங்கள் கணவருக்கு எப்படி வீட்டுக்கு வந்தோடனே ரெஸ்ட் தேவைப்படுதோ அது மாதிரி உங்களுக்கும் தேவைப்படுது. அதில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வீட்டு வேலைகளில் உங்களோட பளுவை குறைக்கணுன்னா உங்கள் கணவரையும் உங்கள் வீட்டு வேலைகள்லையும் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லையும் ஒரு ஈக்குவல் பார்ட்னராக ப்ளே பண்ண வைக்கணும். இந்த வீடியோவை அவர்கிட்ட காட்டுங்க.
அவருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கூட சுற்றி இருக்கிற ஆண்கள்லாம் நம்ம டெலிபரேட்டாக நம்ம ஃபெயில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் கிடையாது. ஆனால் என்ன மாதிரி விஷயங்களை செஞ்சால் இவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு பல நேரங்களில் தெரியறதில்ல. ஸோ அவங்கள எஜுகேட் பண்ண வேண்டியதும் நம்மளோட கடமை தான். அடுத்த முக்கியமான விஷயம் மென்டர்ஷிப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனேஜர் ரோலில் நிறையா பெண்கள் இருக்க தான் அடுத்து வரக்கூடிய புதிய பெண்களுக்கு மென்டர்ஸ் கிடைப்பாங்க. அப்போ தான் அவங்களால பிரச்சனை இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை, சேலஞ்சஸை சமாளித்து ஒரு கம்பெனியில் வளர முடியும். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம். இது எல்லாத்த விட முக்கியம் இதை பற்றி பேசுகிறது. ஸோ என்னோடய ஒர்க் பிளேஸில் இந்த இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டதை நான் பார்க்குறேன். ஸோ லீனின் வெளியானதுக்கப்புறம், ஷெரில் சாண்ட்பர்கோட இந்த புக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இன்க்ளூசிவிட்டி அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, முதல்ல பேசுகிறது தான் அதில் முக்கியம். அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ரஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து கம்பெனிஸ்க்கும் வரும், கவர்மெண்ட்டுக்கும் வரும், சொசைட்டிக்கும் வரும், நம்ம வீட்டுக்கும் வரும். ஸோ இதை பற்றி தயங்காமல் பேசுகிறது, ஒருத்தர் குற்றம் சாட்டிக்காமல் என்ன பண்ணால் நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்ப அப்படிங்கிறத பேசி ஒரு காமன் டேர்ம்ஸ்க்கு வர்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். ஸோ எத்தனையோ பேர் போராடி, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இரத்த சிதறல்களுக்கு அப்புறம் கிடைச்சது தான் விடுதலை. பெண் விடுதலையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் வந்து இந்த பெண்களை படிக்க வைக்கிறதுக்கும், காலேஜுக்கு அனுப்புறதுக்கும், வேலைக்கு அனுப்புறதுக்கும் பலவிதமான போராட்டங்களையும் ஸ்ட்ரகிள்ஸையும் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஸ்ட்ரகிளையும் அனுபவிக்காமலே இந்த போராட்டத்தை, இந்த வெற்றியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்காம நம்ம விட்டுறக்கூடாது. ஏங்க விட்டுறக்கூடாது? இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துடுறாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த இடத்துல வளர்ச்சி இல்லையோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாக்னேஷன் வரும். அந்த ஸ்டாக்னேஷன் அப்படியே கண்டினியூ ஆகுமானா ஆகாது. அது அப்படியே ஒரு நெகட்டிவ் ஸ்பைரலுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் பெண்கள் சீஃப் பொசிஷனுக்கு போக போகிறதில்ல, அப்புறம் அவங்கள ஏன் மேனேஜர் ரோலுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி கம்பெனிஸ் யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் மேனேஜர் பொசிஷனுக்கு போக போகிறதில்ல, அப்போ அவங்களுக்கு ஏன் இந்த MBA சீட்டெல்லாம் கொடுத்து அந்த சீட்டை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி காலேஜஸ் யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ பெண்கள் அப்புறம் எப்போவுமே செக்ரட்டரி பொசிஷன்லேயும் ஒரு அசிஸ்டன்ட் பொசிஷன்லேயுமே இருப்பாங்க. ஸோ இந்த வேலைக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிட்டுருக்க, இந்த வேலைக்காக நீ இவ்வளோ ட்ராவல் பண்ணுற, இந்த வேலைக்காக உனக்காக நான் வீட்டில் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு வீடும் சொசைட்டியும் யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வேலையும் வேணாம், ஈஸியாக விட்டுடலாம், இது ஈஸியாக கிடைக்கிற வேலை, ஈஸியாக விட்டுடலாங்கிற மைண்ட் செட் வந்துடும். ஸோ இந்த அசிஸ்டண்ட் வேலைக்கும் செக்ரட்டரி வேலைக்கும் போக போகிற பெண்களுக்காக இவ்வளோ தூரம் செலவு பண்ணி, இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து எதுக்காக எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை சமூகத்துக்கும் வந்துடும், அரசாங்கத்துக்கும் வந்துடும். ஸோ காலேஜில் போகக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஸோ எப்படி இருந்தாலும் காலேஜுக்கு போகிறது இல்லையே, இவளை எதுக்காக ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போடணும் அப்படிங்கிற மனநிலை பெற்றோர்களுக்கு வரும். படித்து மட்டும் என்ன ஆக போகுது, பேசாமல் வீட்டு வேலையை கற்றுக்கோ அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ எத்தனையோ பேர் போராடி மேலே கொண்டு வந்து அந்த பாலை மேலே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எதுவுமே பண்ணாமல் கை எடுத்துட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பால் கீழே வந்துடும். நம்மளோட அடுத்த தலைமுறை பெண்களுக்கு, நம்ம மகள்களுக்கு, மாணவிகளுக்கு நம்ம இழைக்கக்கூடிய பெரிய துரோகமாக அது இருக்கும். ஸோ அந்த துரோகத்தை பண்ணாதீங்க. நம்ம எல்லோரும் சொசைட்டியாக இந்த டவுன்வர்ட் ஸ்பைரலை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பெண்களோட முன்னேற்றத்தை பற்றி பேசணும், அணுகணும், மாற்றங்களை கொண்டு வரணும். இந்த புக் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த புக் பற்றின, இந்த சம்மரி பற்றின, நம்ம சேனல் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. வேறு எந்த மாதிரி புத்தகங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.